ஒத்த மகளை பத்திட்டு அவ படுற கஷ்டத்தை பார்த்தா தாங்கவே முடியல. என்ன செய்ய, இவன்ட்டு சொல்லவும் முடியல. ஒரு 1/2 கிலோ கறி எடுத்தாது கையில கொடுக்கலாம். தீபாவளி அதுமா பிள்ளைக்கு வச்சு கொடுக்க கூட காசு இல்லைன்னால என்னமோ மாதிரி இருந்துச்சு. நம்ம கறியை தின்னுட்டு அவளுக்கு கொடுத்து விடலனா என்னமோ மாதிரி இருக்கும். அக்கம் பக்கம் இல்லைனா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கும். அவளை பார்க்க வச்சு திங்க முடியுமா? ஒரு 1/2 கிலோ கறி அது வாங்கி கையில கொடுக்கணும். கப்பல் கவுண்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு உம்முன்னு உட்காந்துருக்கல. என்னத்துக்கு காலங்கத்தால காப்பியை போடுவான்னு பார்த்தா அடுப்பங்கடையில நின்றுட்டு வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. சரி என்னன்னு கேட்போம். ஏல, உன் அத்தைக்காரி தீபாவளி அன்னைக்கு வந்தா சாப்பிடுன்னு சொன்னேன். கறி எடுக்க கூட துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வீஞ்சிட்டு போயிட்டா. மனசு சங்கடமா இருக்கு. ஏலே, ஒரு 1/2 கிலோ கறி எடுத்தாது அவ கையில கொடுக்கலாம்ல. அவ மவளுக்கு அது சமைச்சு கொடுப்பா. காசு இல்லைன்னு சொன்னாளா? எதுக்கு திடீர்னு காசு இல்லைன்னு சொல்லிருக்கா? நல்லா தானே இருந்தா. சரி சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். நீ வாங்கி கொடுத்த பிறகு நான் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்பா. அவ இன்னைக்கு செய்யறேன்னு சொன்னா கடையை வாங்கி கொண்டு கொடுக்குறேன். சரியா? முதல்ல நீ டீ போட்டு வை. ஏ ஐயா, சரியா சரியா, போயிட்டு வா. சரி சரி, மகா பாசத்துல இன்னும் யோசிச்சுட்டு கிடக்காத. ஒழுங்கா டீயை போட்டு வை. சரியில்ல, போட்டு வைக்க, போயிட்டு வா. அப்பா, இந்த கிழவி மாடுக்கு என்னதான் ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் பொம்பளை பிள்ளைகள் மேலதான் பாசம் பொங்குது. ஏமோ, தீபாவளிக்கு ஆச்சிட்டு இருந்து குழம்பு வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்னத்துக்குமா செஞ்ச? தீபாவளி அன்னைக்கே செஞ்சிருக்கலாம்ல, மச்சானுக்கும் குடிச்சிருக்கலாம்ல. டீ கூறுகட்ட கழுதை, தீபாவளி அன்னைக்கு செஞ்சா வீடு வீடா கொடுக்கணும். அதுவும் இல்லாம என் ஆத்தா கறிக்கு ஒரு சட்டி நிறைய கொடுத்தாலும் பத்தாது. அதுவும் என் அண்ணன் இருக்கானே, ஒத்தையில தின்னு முடிப்பான். அவன் மாவன் அதுக்கு மேல. அதான் தீபாவளி முடிஞ்சு செய்வோன்னு இன்னைக்கு செஞ்சிருக்கேன். கமுக்கமா தின்னுட்டு போற வழிய பாரு. ஏமா, அதுக்குன்னு விடிய காலையில செய்வியா? விடிய காலையில செஞ்சாதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. எதுக்குன்னு 3 மணிக்கு எந்திரிச்சு செஞ்சிருக்கேன். நேத்தே கறியை வாங்கி உள்ள வச்சுட்டேன் தெரியுமா? 3 மணிக்கு செஞ்சு இம்பட்டு நேரம் ஆயிட்டு. ஏட்டி, காலையில தின்னுட்டு சட்டியை கழுவி போட்டுறணும். மத்தியானத்துக்கு எங்க அம்மாவை என்னத்தையாவது கறி குழம்பு வைக்க சொல்லி அப்படியே அங்க போய் உட்காந்து தின்னுட்டு வந்துடணும். உனக்கும் அவருக்கும் குழம்பு எடுத்துட்டு வரேன். ஓ, என்ன சத்தமே காட்டாம இருக்கேரு? ஐடியாவே ஐடியா. வருஷம் பூரா இப்படியே ஒப்பி தீர்வோம். அதானே, கமுக்கமா தின்னும். சரியான சின்ன பண்டார குடும்பமா இருக்கும். ஏன் அப்படி இருக்கவளோ தெரியல. இவ திங்கல கறி திங்காம கிடக்கான இந்த கிழவி வீஞ்சிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கொழுப்பு இருக்கு. இவ்வளவு ஒண்ணு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இல்லையா அத்தைய பாத்தியா? என்ன சொன்னா? கறி வாங்கி கொடுத்தா சமைப்பாளாமா? எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. நல்ல மவளை பெத்து வச்சிருக்க மவளை தின்னி பண்டாரம். இப்படியா இருப்பா அதுக்குன்னு? என்னையா சொல்லுதே? என்ன சொன்னா? சோறு பொங்க மட்டும் சொல்லிட்டாளா? பேதியில போவா, கறியை நான் வாங்கி கொடுக்கேன். இவளுக்கு சோறு பொங்கதுக்கு கறி வலிக்காக்கும். கட்டி போய் அங்க போய் பாடு. காலையில புருஷன் பொண்டாட்டி மாவா எல்லாரும் உட்காந்து தட்டு நிறைய பிரியாணிய வச்சு முக்கு முக்குன்னு முக்கிட்டு கிடக்காவோ. அவ மாவா கேக்கா, ஏமா காலையில பிரியாணிய பண்ணிட்டு தீபாவளிக்கு ஏன் செய்யலன்னு கேக்கடா. அதுக்கு இவ சொல்றா, தீபாவளிக்கு செஞ்சா ஊர் படம் கொடுக்கணும். பார்த்தா அதுக்கு எங்க ஆத்தா அம்போடையும் தின்னுபிடுவா, என் அண்ணக்காரனும் தின்றுவான். அதான் தீபாவளிக்கு செய்யாம இன்னைக்கு செஞ்சேங்க. அதுவும் இல்லாம மா கேக்கடா, ஏமா காலையில செஞ்சிருக்கனா? காலையில தின்னுட்டு சட்டியை கழுவி போட்டணும். மத்தியானம் எங்க ஆத்தா வீட்டுக்கு போய் கறி குழம்பு செய்ய சொல்லி தின்னுட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுதா. இவளா ஒரு மாவா, இவளுக்கு நீ வக்கெடுத்து வாங்கிட்டு இருக்க. பேதியில போவா, இவளெல்லாம் மகளா பெத்ததுக்கு இந்த வயிற்றுல இரண்டைய கொண்டுதான் இடிக்கணும். எவ்வளவு திமிர் இருந்தா இங்க வந்தா நான் தூக்கி தின்றுவன்ட்டு காலங்கத்தால உட்காந்து திங்காளாக்கும். விளக்க மத்த கொண்டு எடுத்துக்கொண்டு சாத்துதுன்னா இல்லையான்னு பாரு. நல்லா இடிச்சுக்கோ. எப்ப பட்டாலும் எங்க அம்மாவே கூட சொல்லுவல்ல, ஆமா அந்த மடுமவா கைப்பட்டா குட்டம் கால்பட்டா குட்டம்னு உனக்கு ஏத்த மவாதான் வாச்சிருக்கா. உனக்கு இப்படி ஆள்தான் வேணும். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவை கடிச்சு கொண்டுவேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா என்ன சமைச்சாலும் நீ இல்லாம சாப்பிட்டு இருக்கா. ஆனா உன் மாவா என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? நீ அம்புட்டியும் தின்னுருவனுதான்
அவளை என்ன செய்ய சொல்ற? ஆமால, நீ சொல்றது சரிதான். மருமவ என்ன பண்ணாலும் குத்தம்னு நினைக்கிறோம். ஆனா மருமவளுவோ நம்மளை எப்பவுமே விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த மவுளு இருக்காளுவல, ஏ அப்பா, புருஷ வீட்டுக்கு போன உடனே ஆத்தால சுத்தமா மறந்துடுறாளுவோ. ஆத்தால கண்டாலே மாமியா மாதிரிதான் இவ்வளவு நினைக்காளுவோ. ஆனா நாங்க தான் இன்னும் மாவா மாவான்னு கடந்து வயித்துல இடிச்சுக்கிட்டு கிடக்கும். இனி அது புத்தியோட இருக்கணும். சே, ஒண்ணும் இல்லாத இந்த கறிக்கு இந்த வரத்து வராளே, இவளா என்ன பொம்பளை? நாளைக்கு நான் கிடையில கிடந்தா என்ன பாப்பாளா? நல்ல பசங்க வந்து உன் வாயில ஊத்துவா. நீ நிறைய சொத்து வச்சிருந்தனா உனக்கு பக்கத்துல காத்து கிடப்பா. எப்படா கையெழுத்து போடுவேன்னு தெரியல. இந்த காப்பி ஆறி போயிருக்கும். நான் உனக்கு வேற காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். விடு, இனி அந்த கழுத வீட்டு பக்கமே போக வேண்டாம். என்னத்தையும் பண்ணி தொலைக்க வரட்டும். வாரியில கொண்டு அடிக்கனா இல்லையான்னு பாரு. இப்பவாது உனக்கு புத்தி வந்துச்சு. போய் வாழைய படு. காப்பி ஆடுனாலும் பரவாயில்ல, குடு, நான் ஆடையே குடிச்சுக்கிறேன். வேண்டாம்ல, வேற காப்பி சூடா கொண்டு வரேன். நீ போய் உட்காரு. இப்போ ஒரு பேடம் பேட்டிக்கு செய்யணும்னு தோணுச்சே. போ போ, போய் காப்பிய போடு. நீ இனிமே மாவள நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அவ நல்லா தின்னுட்டு கெளுத்தி ஆடுனா இருக்கா. சரில, கேதியில போவா வரட்டும். வாரியில கொண்டு அடிக்கனா இல்லையான்னு பாரு. பச்சை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன ஒத்த தீவன திங்களாக்கும். அப்படி கேட்க அவளுக்கு வாயை இழுத்து வச்சு நறுக்குதானா இல்லையான்னு பாரு. இந்த பேதில அவளுக்கு ஏ மருமவ எவ்வளவோ நல்லவா. அவளை தான் நான் கரிச்சு கொட்டுதேன். ஆனா இவ பெத்த ஆத்தான் கூட பார்க்காம இந்த பேச்சு பேசியிருக்காளே. வீட்டு பக்கம் வரட்டும், தொடப்பக்கட்டையை வச்சு சாத்துன்னு சாத்துதேன்.